திருவிழாவை பார்க்க சென்னையில இருந்து கிளம்பி ஊருக்கு வந்தாச்சுங்க. அடிக்கிற வெயில்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தோட்டத்துக்கு போய் தோட்டம் ஃபுல்லா பச்சை பசேல்னு சூப்பரா இருந்ததுங்க. நான் போன தடவை வந்தப்போ ஃபுல்லாமே உழுது போட்டிருந்தனால ஒண்ணுமே விதைக்கலாமே. மேல இருந்து டைவ் அடிச்சு சூப்பரா விளையாண்டு இருந்தானுங்க. தண்ணியுமே அடிக்கிற வெயிலுக்கு ப்ளூ வித் கிரீன்ல சூப்பரா இருந்தது. அடிக்கிற வெயில்ல எல்லாருமே தண்ணிக்குள்ள தண்ணி குட்டி சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சின்ன வயசுல சைக்கிள் கத்துக்கப்போ நான் மரத்துல விட்ட சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் போல. கோவிலுக்கு போயிட்டேங்க. போற வழி எல்லாமே சீரியல் செட்டை போட்டு மைக்க போட்டு சும்மா அசத்திட்டு இருந்தானுங்க. வணக்கம்னா மாப்பிள்ள தேனியில இருந்து. வருஷம் இந்த திருவிழா பயங்கரமா நடக்கிறனால சுத்துப்பட்டி கிராமத்துல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க. இந்த தடவையும் கூட்டத்துக்கு குறைய இல்லாம எல்லா பேருமே கலந்துருந்தாங்க. அங்க இருந்த கடைகள்ல சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்காண்டி அபிஷேக தட்டை வாங்குறதுக்கு ஒரு ஊரே நின்று இருந்ததுங்க. ஒரு வழியா அடிச்சு புடிச்சு அபிஷேக தட்டையும் வாங்கிட்டோம். ஒரு வழியா சாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ள கேமரா அலோடு இல்லாதனால உங்களுக்கு சாமி நம்ம ஃபுல் போக்கஸும் ராட்ன இருக்கிற ஏரியாவுக்கு தான் போறோம். சுத்தி பாக்குற ஏரியா ஃபுல்லாமே செம்ம கிரவுட்லயே ஒரு ஊரே இருந்தது. உள்ள போக போக அவ்வளவு உள்ள போக செம்ம சந்தோஷமா இருந்ததுங்க. காரணம் சின்ன சின்ன குழந்தைங்களா அப்பாவோட முதுகுல உட்காந்து ஜாலியா திருவிழாவை வேடிக்கை பார்த்து ஒரு வழியா அவ்வளவு கூட்டத்திலையும் உள்ள போயிட்டாங்க. 18 பட்டியல இருக்கிற எல்லா பேருமே உள்ளதாங்க இருக்காங்க. திருவிழா ஒண்ணு முன்ன காட்சிதான் கொடுக்கிறது. அவ்வளவுதான் போட முடியும். இதுக்கு மேல போட்டா காப்பி ரைட்ஸ் வந்துடும். ஸோ நான் காப்பி ரைட்ஸ் மியூசிக் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க மொத்தம் 12 பேரு ஒரு சிக்கன் ரைஸ் கடையை பார்த்து மொத்தம் 12 சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். மாஸ்டர்னா கை வலிக்க நமக்காண்டி செம்மையா சிக்கன் ரைஸ் முடிச்சனையுமே கேங்கோட ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டோம். ஐஸ்கிரீம் கடையில ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் விதமா வாங்கியிருந்தாங்க. நமக்கு எப்பயுமே சேம். அடுத்ததான் மேடை நாடகம் நடந்துட்டு இருந்தது. இந்த ஜெனரேஷனுக்கு மேடை நாடகம்னா என்னன்னே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்க ஊர்ல நடந்துட்டு தாங்க இருந்தது. தேர் போயிட்டோம். தேரு அவ்வளவு அழகா இருந்தது. தேர் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்க இருந்து திருவிழா முடிஞ்சு நான் சென்னை வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.